இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லோக்சபாவில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் ஆதரவு இல்லாததால் மசோதாவை நிறைவேற்ற அரசால் முடியவில்லை. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு முட்டுக்கட்டை போட்ட எதிர்க்கட்சிகளை கண்டித்து மும்பையில் பாஜக சார்பில் மெகா பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மும்பை ஒர்லியில் உள்ள ஜம்போரி மைதானத்தில் இருந்து டோம் பகுதி வரை நேற்று மாலை 5 மணிக்கு பேரணி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான வாகனங்களில் பாஜக தொண்டர்கள் குவிந்தனர். ஆனால் பேரணி தொடங்க காலதாமதம் ஆனது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்களில் சென்றவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அப்போது அமைச்சர் கிரீஷ் மகாஜன் தனது கட்சி நிர்வாகிகளுடன் சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்தார். அந்நேரம் பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து வர காரில் வந்த பெண் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலையிலேயே காத்திருந்தார். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த அந்த பெண் காரை விட்டு இறங்கி நேராக அமைச்சர் கிரீஷிடம் சென்றார். அருகில் பெரிய மைதானம் இருக்கும்போது ஏன் சாலையை மறித்து ஊர்வலம் நடத்துகிறீர்கள்? இங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் அவதிப்படுகிறார்கள். இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க என ஆவேசமாக கத்தியபடி அமைச்சருடன் சண்டை போட்டார். Did you not understand? Did you not understand? No, what is wrong with you? There are hundreds of people waiting. There is an empty ground there. There is an empty ground. Yes. Get out of here. मेरे से कोई बात नहीं करेगा. यहाँ से इस ट्रैफिक को हटाओ. हटाओ ना. मैं आपसे कुछ पूछ रही हूँ. Who is in charge? How long before you allow the damn traffic? No, I've been waiting. I have to pick up my bloody child. I've been standing. When are you moving? There is an empty ground there. Go shout there. Now. Get out now. Fuck off. என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைச்சர் கிரீஷ் மகாஜன் திணறினார். தடுக்க வந்த போலீசாரையும் அந்த பெண் விட்டு வைக்கவில்லை. போலீஸ் அதிகாரிகளுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பெண் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வீடியோவை பகிர்ந்த மகாராஷ்டிர காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷ்வர்தன் சாப்கல் அரசியல் லாபத்திற்காக பெண்களை பாஜக பயன்படுத்திக் கொள்கிறது என விமர்சித்தார். பாஜக நடத்தும் நாடகத்தால் சாதாரண குடிமக்கள் பாதிக்கப்படுவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நானா படோல் கூறினார்.